அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பேப்பர் 28 பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? இதுல வந்து ஒரு ஃபியூ கான்செப்ட் கொஷின்ஸ், அதாவது இதுவரை நான் பார்க்காத ஃபியூ கொஷின் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டாபிக் சொல்லணும் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஆட் பண்றேன். பட் இனிமேட்டு வர டெஸ்ட்லாம் நம்ம பார்க்காத நார்மல் கொஷின் இல்லாம அதிகமாக யூஸ் பண்ணாத கான்செப்ட் ஒன் ஆர் கொஷின்ஸ் ஃபியூ கொஷின்ஸ் ஆட் பண்றேன். சரி, வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. நார்மல் டிஐ expenditure on interest on loanல எத்தனை percentage இருக்கு பாருங்க, 7.5. ஓகே, is by what percentage more than on taxes level இருக்குன்னு பாருங்க 5. இதுக்கு இவ்வளவு டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. இந்த மோர் தேன் வந்து லெஸ் தேன் வந்ததுன்னா டிஃபரன்ஸ் 7.5 minus 5 divided by more than expenditure tax எவ்வளோ 5 divided by 5 into 100. அவ்வளோதான். மேலே 2.5 வரப்போது, கீழே 5 into 100. ஸோ 50%. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, மேலே √10 √5 இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி கீழே மாற்றுங்க. √10 அப்படியே வச்சுக்கோங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. √20 வந்து நான் எப்படி எழுதலாம், 4 into 5 எழுதலாம். 4 வெளியே எடுத்தீங்கன்னா 2√5. 40 எப்படி எழுதலாம், 4 into 10 எழுதலாம். 4 வெளியே எடுத்தா 2√10 minus √5. 80 எப்படி எழுதலாம், 16 into 5. 16 வெளியே எடுத்தீங்கன்னா 4 minus 4√5. சரியா? இது ஆட் பண்ணீங்கன்னா 3√10. இது -5 -5√5, இது +2, ஸோ -3√5. ஓகே, ஸோ 3 வெளியே எடுத்துருங்க. 3 வெளியே எடுத்துனா 5 கேன்சல் ஆகிடும். ஸோ வெளியில் 5 √10 + √5, கீழே √10 minus √5, மேலே √10 + √5 மல்டிபிள் பண்ணுங்க. √10 + √5 மல்டிபிள் பண்ணுங்க. a plus b, a minus b என்னது, a square minus b square. a square is √10 square, b square is √5 square. So 10 minus 5 is 5. இந்த 5 கேன்சல் ஆகிடும். சிம்பிளாக இது மட்டும் தான் இருக்குது. இது ஸ்கொயர் பண்ண என்ன, இது ரெண்டுமே சேம் தான். ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், √10 square is 10, √5 square is 5 plus 2 times of √50. √50 25 into 5 2 எழுதலாம். 5 வெளியே எடுத்துனா 10√2. 10√2 இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 15 plus 10√2. ஸோ ஆன்சர் திஸ். ஓகே, இதெல்லாம் போடலாம், தாராளமாக போடலாம், அதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. ஓகே, நம்பர் 3 வாங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி, லென்த் ஆஃப் ஏசி ஏபிசி, ஆப்போசிட் ஆஃப் ஏ வந்து ஸ்மால் ஏன்னு வச்சுங்க, பி வந்து ஸ்மால் பின்னு வைங்க, சிக்கு ஆப்போசிட் ஸ்மால் சின்னு வைங்க. ஓகே, ஏசி லென்த் என்ன, பி இஸ் ஈக்குவல் டு 4 less than the 5 times of length of AB. லென்த் ஆஃப் ஏபி எங்க, சி, 5 times of C -4. இதுதான் வந்து பி. லென்த் ஆஃப் பிசி, பிசி என்னன்னு வச்சுக்கோங்க, ஏ. எக்ஸிட்ஸ்னா டிஃபரன்ஸ், -4 times of AB. AB is 4C, C 4C equal to 4. அப்போ A equal to என்ன, 4C plus 4. A தெரியும், B தெரியும், CCA வச்சுக்கோங்க. ஏக்கு பதில் எது போடுங்க, 4C plus 4. பிக்கு பதில் எது போடுங்க, 5C minus 4. சிக்கு பதில் சீனே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு பெரிமீட்டர் கொடுத்துரும், 3 ஆட் பண்ண 90 வந்துருச்சு. ஸோ திஸ் ப்ளஸ் திஸ் 10C வந்துருச்சு. இங்கே -4 + 4 கேன்சல் ஆகி 90 வந்துடும். ஸோ C equal to 9. C9 அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ண சிக்கு பதிலாக 45 minus 4, B வேல்யூ 41. ஓகே, அதே மாதிரி இதில் சப்ஸ்டியூட் பண்ண 36 + 4 is 40. A is 40. ஸோ இது 40, 41 and 9. இதுதான் அந்த 3 சைடு. என்ன கேட்குறேன், ஏரியா கேட்கலாம். இது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட், இதுதான் ஹைப்போட்டெனஸ். ஸோ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்ன, ½ into B into H. இதுதான் பேஸ், இது ஹைட்டு. ஸோ 9 into 40, 40னா ஆன்சர் வந்துடும் 20. 20 into this 180 centimeter square. பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் தெரிஞ்சால் தான் டக்குன்னு போட முடியும். சரியா? அதர்வைஸ் டைம் வேஸ்ட் ஆகும். பார்த்துக்கலாம். Question number 4. A drum 80 liters of ethanol, 20 liters of liquid is removed and replaced with water. 20 liters mixes again removed with this. 2 டைம் பண்றாங்க. 2 டைம் பண்ணா 80 இனிஷியலா இருந்த எத்தனாலா 18 வச்சுக்க, 1 minus
எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணுறாங்க 20, எவ்வளோ எத்தனை நாள் இருந்தது 80, எத்தனை டைம் பண்ணுறாங்க 2 times. போட்ட ஆன்சர் வந்துடும். திஸ் இஸ் 1/4. 4 - 1 is 3, 3/4 ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா 80 × 9/16 கேன்சல் பண்ணால் 5. ஸோ எத்தனால் எவ்வளோ இருக்கும்? 45 லிட்டர் எத்தனால் ஆஃப்டர் திஸ் 2 ப்ராசஸில் இருக்கும். அவன் என்ன கேட்குறான்? வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். மொத்தம் 80 லிட்டரில் 45 எத்தனால்னா மிச்சம் இருக்கு 35. ஆன்சர்ஸ் 35. இந்த கொஸ்டினில் என்ன பண்ணுவோம்னா வேணும்னே 45 கொடுப்பான். பி கேர்ஃபுல். கொஸ்டின் நம்பர் 5 வாங்க. 1 tap filling the tank in 5 hours, leak the tank in 7 hours. Okay. If the tap and the leak which was half closed now, was half closed now, இந்த இடத்துல பெரிய செக் வச்சுங்க. லீக் வந்து தான் ஆஃப் க்ளோஸ் ஆகுதான், ஆனால் வந்து டேப் ஓப்பனாக தான் இருக்கும். ஓகே. சரி, லீக் ஆஃப் க்ளோஸ்னா இது 7 ஹவர்ஸ்னா 14 ஹவர்ஸ் ஆக போகுது லீக் ஆகுது. ஏன்னா ஆஃப் க்ளோஸ்னா டைம் அதிகமாக போகுது. ஃபில் பண்ணுறது 5 ஹவர்ஸ், எம்டி பண்ணுறது திஸ் ரெண்டு எவ்வளோ நேரம் ஆகும் கேட்குறான். 1/5 - 1/14 அவ்வளோதான். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 14 - 5 is 9/17 வரும். அப்படி தலைகளை திருப்பி போடுங்க. 70/9 தான் ஆன்சர். 70ல் எத்தனை 9 இருக்கு? 7 9s are 63. ஆன்சர் திஸ். அங்கே ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஈஸி கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. இது 116 ஃபேக்டோரியல்னா 115 ஃபேக்டோரியல் × 116 எழுதலாம், -115 ஃபேக்டோரியல். இதில் 115 ஃபேக்டோரியல் காமன் வெளியே எடுத்துருங்க. இங்கே 116 - 1 வரும். வாட் இஸ் திஸ்? 115. ஓகே, 11 ஃபேக்டோரியல் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை ஜீரோஸ் ஃபேக்டோரியல்ல கேட்டாங்கன்னா இப்படி எல் ஷேப்பில் போடுங்க. என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் போடுங்க. 115 5ஆல் டிவைட் பண்ணுங்க. 5ஆல் டிவைட் பண்ணால் 2 times 3 times. மறுபடியும் இது 5ஆல் டிவைட் பண்ணுங்க 4 times. அதாவது கோஷன் விட்டுருங்க. கோஷன் விட்டுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் டிவைட் பண்ண முடியுமோ டிவைட் பண்ணிட்டே வாங்க. கோஷன் விட்டாச்சா? அதாவது ரிமைண்டர் விட்டுருங்க. 4 times of 5 is 20. 23ல் 4 times தான் இருக்கு, முடிஞ்சிச்சு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இந்த 5க்கு கீழே வந்துச்சுன்னா அங்கே ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 27. 115 ஃபேக்டோரியல்ல 27 ஜீரோஸ். இதுதான் ஷார்ட்கட். 115 ஃபேக்டரியல் என்ன? 115 × 114 × 113 × up to 1 வரை மல்டிப்ளை get such a big number. அந்த நம்பர்ல எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா 27 ஜீரோஸ் தான் இருக்கும். ஓகே, இதுதான் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஸோ ஆன்சர் இஸ் 27. 11 ஃபேக்டோரியல் மட்டும் கேட்டிருந்தானா? சரியா? இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் அந்த கொஸ்டின்ல 115 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஒரு 115 கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துக்கு 27 ஜீரோஸ் வந்துடும். இதுல வந்து ஒரு 2ஆல மல்டிபிள் பண்ணாவே, அது ஒரு ஈவன் நம்பரால் மல்டிபிள் பண்ணாவே 115 பிகம்ஸ் ஒரு ஜீரோ கொடுக்கும். அப்ப இதுல ஒரு ஜீரோ கண்டிப்பா இங்க இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு ஜீரோ வரும். ஸோ 115க்கு 27, இது ஏதாவது ஒரு ஈவன் நம்பரால் மல்டிபிள் பண்ணா ஜீரோ ஆயிடும். இதுல ஒரு ஜீரோ தான் கிடைக்கும். ஸோ திஸ் பிளஸ் திஸ் இஸ் 28 ஜீரோஸ் வரும். பி கேர்ஃபுல். இவ்வளவு தூரம் பண்ணி நம்மளால டக்குன்னு அந்த ப்ராசஸ் வந்து 27ல் போய் நின்றக்கூடாது. நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னா, நம்ம பண்ற தப்புக்கெல்லாம் ஆப்ஷன் சாய்ஸ் இருக்கும், டக்குன்னு கிளிக் பண்ணிடுவோம். முழுமையா பார்க்கறது இல்லை. 115க்கு தான் இந்த மெத்தடு. எக்ஸ்ட்ரா ஒரு 115 ஃபேக்டோரியலுக்கு தான் இந்த மெத்தடு. இந்த மெத்தட்ல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நம்பர் பிரைம் நம்பரா இருக்கணும். சரியா? ஜீரோஸ்க்கு 5ஆல டிவைட் பண்ணாவே போதும். ஓகே ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். டயர் 1ல இல்லைனாலும் டயர் 2ல கண்டிப்பா கேட்கலாம். ஓகே வாங்க. sin 15 + cos 15 டைரக்டா தெரிஞ்சா போடுங்க. தெரியல அப்படின்னா நான் வந்து 1/√2ஆல மல்டிபிள் பண்றேன். டிவைடும் பண்ணிக்கிறேன். ஓகே, 1/√2ங்கிறது cos 45. ஓகே, cos 45 into sin 15 plus sin 45 into cos 15. So sin A cos B plus cos A sin B, sin A plus B. 45 plus 15 போட்டுக்கிறேன். into ஒரு √2 வெளியில இருக்கு. 45 plus 50 60. sin 60 is √3/2. வெளியில ஒரு √2 இருக்கு. √2 இது கேன்சல் இங்க ஒரு √2 வந்துடும். ஸோ √3/√2. So answer this. Question number 8. What is the value of this? cos 1 cos 2 நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் cos 90 is 0ன்னு தெரியும். 0 into anything 0. ஸோ இதெல்லாம் வந்து லட்டு. ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு இடம் தான் இதாக இருக்குன்னா ஃபியூ செகண்ட்ல போட்டுடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு 5-6 கொஸ்டினாவது இருக்கணும். 4 to 5 கொஸ்டினாவது less than 10 செகண்ட் போடுற மாதிரி
லெஸ் தேன் 10 செகண்ட், அதாவது 10 செகண்டுக்குள்ள போடுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக பிக் பண்ணிட்டீங்கன்னா கேம் இஸ் ஓவர், உங்கள் கையில் வந்துடும் எக்ஸாம். ஓகே, சயின்ஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. sin theta equal to 1 minus sin square theta, that is cos square theta. அப்போ cos square thetaங்கிறது sin theta. இப்போ cos power 8 thetaங்கிறது sin power 4 thetaன்னு அர்த்தம். plus cos power 4ங்கிறது sin square thetaன்னு அர்த்தம். plus 2 times of sin cube theta minus 1. ஓகே, இது ரெண்டு எடுங்க. sin power 4 theta plus sin cube theta plus sin square theta plus sin cube theta. அதாவது ஒரு ரெண்டு சைன் கியூப், ஒரு சைன் கியூப் இங்கே கொடுத்துக்கிற, ஒரு சைன் கியூப் இங்கே கொடுத்துற, -1. வாட் இஸ் திஸ்? சைன் ஸ்கொயர் தீட்டா வெளியிடுங்க, என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டான்னு வரும். சரியா? வாட் இஸ் திஸ் வேல்யூ? 1. ஸோ 1 இன்டு திஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படி இருக்கும். இதில் சைன் தீட்டா வெளியே எடுத்தீங்கன்னா இது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும், இது சைன் ஸ்கொயர் சைன் தீட்டான்னு வரும். ஓகே, சைன் தீட்டா வெளியே எடுத்தீங்கன்னா sin theta plus sin square theta ன்னு வரும். What is this value? Again 1. இப்போ உள்ள இருக்குது 1, வெளியில sin theta. இப்போ sin square theta plus sin theta is again 1. இந்த போர்ஷனே 1 வந்துருச்சு. இங்க வெளியில -1 இருக்கு. 1 minus 1 is 0. சரியா? பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். அதில் சப்ஸ்டியூஷன்லாம் பண்ண முடியாது. அப்படியே ஒரு டிராவல் பண்ணா வந்துடும். ஆன்சர் 40 செகண்ட்ல போட்டுடலாம் அந்த கொஸ்டின். கொஸ்டின் 10 வாங்க. S is the point on triangle PQRல QRல இருக்கு. PQR. S இங்க இருக்கான். QS வந்து 10, QR தான் 18. அப்போ QRனா SRங்கிறது 8 தான். ரெண்டையும் ஆட் பண்ணா 18 வரணும். ஓகே, PSR இந்த ஆங்கிளும் QPR இந்த ஆங்கிளும் சேமா. ஓகே, கண்டிப்பாக சிமிலர் ட்ரையாங்கிள் தான். பெட்டர் இந்த ஆங்கிளும் சேம். பெட்டர் ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளாக போட்டுருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எஸ்ங்கிற ஆங்கிள் இது. இந்த பெரிய ட்ரையாங்கிள் பொறுத்தவரை பிங்கிற ஆங்கிள் இது. ஏன்னா ரெண்டு ஆங்கிளும் சேமும். இதுலேயும் 6 வருது, இங்கே 6 போட்டிருக்கேன். QPRலேயும் 6 வருது, அந்த 6 போட்டிருக்கு. இந்த 6 ரெண்டு 6மே வந்து சேம் ஆறு, சேம். இதுலேயும் 6 வருது, PQR பெரிய, அதாவது இந்த ட்ரையாங்கிள்லையும் 6 வருது, பெரிய ட்ரையாங்கிள்லையும் 6 வருது. அதனால அந்த 6 போட்டேன். இந்த இடத்துல S P. இந்த Pங்கிறது ஸ்பிளிட்டான P. அதாவது எப்படின்னா இதுக்குள்ள ஸ்பிளிட் ஆயிருக்கு இந்த ட்ரையாங்கிள்ல Pங்கிறது. அதாவது Pயை பிரிச்சு தான் நீங்க S கொண்டாடுவீங்க. அப்போ இந்த Pங்கிறது இந்த இடம் மட்டும் தான் இந்த P. இந்த Pங்கிறது ஃபுல் P. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் Q. இப்படி போட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதை போட்டுக்கலாம். PR தெரியாது, அதான் கொஸ்டின். PR நெக்ஸ்ட்னு வச்சுங்க. இங்கேயும் PR தெரியாது, அதே எக்ஸ் தான். QR இஸ் 18, இங்கே 18. SR நம்மளுக்கு தெரியுமா? SR வந்து 8. ஸோ இது டிவைட் பை இது ஈக்குவல் டு இது டிவைட் பை இது. ஸோ x upon 18 ஈக்குவல் டு 8 upon xன்னு வச்சுக்கலாம். x காமன் வேல்யூ எடுத்தீங்கன்னா x கிராஸ் பண்ணிட்டு x ஸ்கொயர் இன்டூ 18 into 8 144. x equal to 12. x தான் நம்ம QRன்னு வச்சிருக்கோம். PR அதான் கொஸ்டின். ஆன்சர் 12. கொஸ்டின் 11 வாங்க. Find the number of zeros in this. ஓகே, ரொம்ப சிம்பிள். இது ஒரு 2, நான் 2 வெளியே எடுக்கிறேன். ப்ளஸ்ல இருந்தால் தான் ஒரு வெளியே டக்குன்னு எடுக்க முடியும். இதெல்லாம் மல்டிபிள். இங்கே 2 வெளியே எடுக்கிறேன், இங்கே 2 வெளியே எடுக்கிறேன், இங்கே 2 வெளியே எடுக்கிறேன், இங்கே 2 வெளியே எடுக்கிறேன். அப்போது மொத்தம் 250 2 இருக்கு. 2 power 250 எடுத்தாச்சு. இங்கே மிச்சம் என்ன இருக்கும்? 1 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 2 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 3 இருக்கும். அப்படி பார்த்தா இது என்னது? 250 இருக்கும். வாட் இஸ் திஸ்? 250 ஃபேக்டோரியல். 250 ஃபேக்டோரியல் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு கேட்குறான். 250 ஃபேக்டோரியல் நம்ம என்ன சொன்ன மாதிரி 5 ஆல் டிவைட் பண்ணுங்க 50. மறுபடியும் 5 ஆல் டிவைட் பண்ணுங்க 10. மறுபடியும் 5 ஆல் டிவைட் பண்ண 2. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க 62. 62 இஸ் ஆன்சர். ஓகே, இந்த 2 power 250 இருக்கே சார், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு 10 வேணும் அப்படின்னா 10 இருந்தால் தான் 0ன்னு பேர். ஓகே, 0ங்கிறது 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 வரப்போகுது. ஒரு 10 வேணும்னா 1 pair of 2 and 5 இருக்கணும். 1 pair of 2 and 5, pair of 2 and 5 இருக்கணும். ஓகே, நம்மளுக்கு வந்து 5ஏ பார்த்துட்டுனா 2 ஆட்டோமேட்டிக்கலாக உள்ள இருக்குன்னு அர்த்தம். எவ்ரி 5க்கு ஒரு 2 வந்து மினிமம் இருக்கும். எவ்ரி 2க்குலாம் 5 வராது. இங்கே பாருங்க, 2க்கு
2 அப்புறம் 4 வருது. அப்புறமேட்டு தான் 5ங்கிற நம்பரே வந்து ப்ராடக்ட்ல ஒரு 2 வந்துச்சுன்னா அடுத்து இன்னொரு 2 வந்து தான் 5 வருது. சரியா? அப்போ எவ்ரி 2க்கு ஒரு 5 வராது. ஆனா எவ்ரி 5க்கு நம்மளுக்கு ஒரு 2 கிடைச்சிரும். ஒரு 5 வந்ததுன்னா ஒரு 2வே கிடைச்சிரும். மோர் தென் 2 கூட கிடைக்கும். சரி, 2 எவ்வளவு இருக்குன்னு மேட்டர் கிடையாது. ஒரு 5 இருந்தாவே போதும். அதனால தான் இது 5 ஆல் டிவைட் பண்றது. ஓகே. ஸோ லிட்டில் கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா சொல்லுங்க. இது தனியாகவே ரீலாக போடுறேன் இந்த கொஷின் மட்டும். ஓகே. கொஷின் 12 வாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுங்க? 36 இன்ட்டு 100 பிரிங்க. ப்ரைம் நம்பராக பிரிங்க. இது ப்ரைம் நம்பர் கிடையாது. 36 வந்து 4 இன்ட்டு 9 பிரிங்க. 4ம் ப்ரைம் கிடையாது, 9ம் ப்ரைம் கிடையாது. இது வந்து 4 இன்ட்டு 25 பிரிங்க. இப்போ எதுவுமே ப்ரைம் கிடையாது. எல்லாத்தையும் ப்ரைமாக மாற்றுறேன். 4 இன்ட்டு 4 16. இப்பவும் ப்ரைம் கிடையாது. பட் 60ங்கிறது 2/4 வச்சுக்கோங்க. 9ங்கிறது 3/2. 25ங்கிறது 5/2. சரியா? இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்குறேன். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? பவர் என்ன இருக்கோ 4 அதோட ஒன்று ஆட் பண்ணுங்க. இங்கே பவர் என்ன இருக்குது? 2 அதோட ஒன்று ஆட் பண்ணுங்க. இங்கே பவர் என்ன 2 இருக்கா? அதோட ஒன்று ஆட் பண்ணுங்க. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 9. 9 இன்ட்டு 5 இஸ் 45 ஆன்சர். இதுதான் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க மெத்தட். ஓகே. பெரிமீட்டர் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இஸ் 220. பேஸ் இஸ் 40. மற்ற சைடு என்ன கேட்குறான்? மற்ற சைடு வந்து லென்த் ஆஃப் ஈச் சைட் ஆஃப் அதர் சைடு ரெண்டுமே ஏன்னு வச்சுக்கோங்க. a+a++ 40 ஈக்குவல் டு 220. ஸோ 2a ஈக்குவல் டு 180, a ஈக்குவல் டு 90. இதெல்லாம் எது கேட்டானே தெரியல. சரியா? ரொம்ப 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 ஈஸி கொஸ்டின். கொஸ்டின் புரியணுங்க. எல்லாத்தையும் ஒரு இதில் கொண்டு வந்துருங்க. 1875 3888 இன்ட்டு 768 divided by 1200 into 175 1792. இதெல்லாம் ரூட்டுக்குள்ள இருக்க போகுது. சரியா? ஃபைன். உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க பார்க்கலாம். 12 அடிக்கிறேன். இது 100. இது 6 12 72. 6 12 72. 48ல் 4. ஓகே. சின்னதாக ஒரு ஹிண்ட் சொல்லிடுறேன். இந்த 4 75 வந்ததுன்னா 4 மல்டிபிள் பண்ணுங்க. இங்கேருந்து ஒரு 4 கொடுக்குறேன். 4 75 300. There is 3. 4 18s 54. 54 plus 3 is 57. என்ன பண்ணு புரியுதா? இந்த இடத்துல ஒரு 4 எடுத்து மல்டிபிள் பண்ணுறேன். 4 எடுத்து மல்டிபிள் பண்ண சிங்கிளாக மல்டிபிள் பண்ண டபுளாக மல்டிபிள் பண்ணுறேன். எப்படி? 4 into 75 300. அதில் 2 0 போட்டேன். 3 is carry. 4 into 18 is 54. 54 plus 3 is 57. வித்தியாசமாக உங்களுக்கு தெரியலாம், பட் ரொம்ப ஈஸி கூட. ஓகே. இன்ட்டு இதில் ஒரு 4 மல்டிபிள் பண்ணி இன்னொரு 4 இங்கே கொடுத்துருங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 4. ஓகே. 4 times of 175 எவ்வளோ? 4 times of this is 300. Cat is 3. 700. ஓகே. கீழே 100 1792. ஓகே. இப்போ 2 0 கட்டு. இப்போ கண்டுபிடிக்கிறது எக்ஸ் மட்டும்தான். ஓகே. இந்த 100ல வந்து 5 இருக்கு. இப்போ 100 வந்து எது எடுத்தீங்க அப்படின்னா ரூட் எடுத்தீங்கன்னா 10 வரப்போகுது. எக்ஸ் ஈக்குவல் டு 10 வரப்போகுது. மறுபடியும் ரூட் எடுத்தீங்கன்னா அது 5 உள்ள இருக்கும். அப்போ 100ல் 25 இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 வரப்போகுது. எப்படி இருந்தாலும் மேலே 5 கம்பல்சரி வரப்போகுது. ஸோ அதனால 2 இடத்துல 5 இருக்கு. அப்படியே இருக்கட்டும். மேலே எதுவுமே மல்டிபிள் ஆஃப் ஆன்சர் தான் வரப்போகுது. ஏன் அப்படின்னா ஒரு 4 இங்கே டிவைட் பண்ணிட்டா 4 4 16. ரிமைனிங் 19ல் 4 4 16. ரிமைனிங் 32ல் 8 4. இதில் ஒரு 4, இதில் ஒரு 4. வெளியில் வரும்போது ஒரு 4 வரும். மறுபடியும் வந்து நீங்கள் ரூட் எடுக்க போகிறீங்க. ஏன்னா எக்ஸுக்கு வேல்யூ கிடையாது, ரூட் எக்ஸ்க்கு வேல்யூ. ஸோ வெளியே வரும்போது ஒரு 4 வெளியே வரப்போகுது. அதுக்கு ரூட் எடுத்தால் மறுபடியும் 4க்கு ரூட் எடுத்தால் 2 வரும். ஸோ கீழே 2ஓட மல்டிபிளாக வரும். ஆன்சர் திஸ் தான். சரியா?
நான் ஃபுல்லாலாம் போடல. நீங்கள் ஒரு அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறத வச்சே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, 75னா 75 ஆர் 25 ரெண்டில் முடிஞ்சதுன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு டிஜிட்டாக மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்து கொஸ்டின் 15 வாங்க. சம் ஆஃப் தி 3 sides of isosceles triangles 20. ஈக்குவல் சைடு வந்து 3x அண்ட் 4x தான். ஈக்குவல் சைடு 3xன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு இது 3xன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹைட் இஸ் 4x. சரி, பேஸ் இஸ் 4x. இந்த மூணையும் ஆட் பண்ணால் 20 வருதான். 10x ஈக்குவல் 20, x ஈக்குவல் டு 2. அப்போ ஈக்குவல் சைடு எவ்வளோ? 3 × 2 6. 6 4 டைம்ஸ் எவ்வளோ? 8. ஸோ இதுதான் வந்து அதனுடைய இது என்னது, சைஸ் 6 6 8. இப்போ ஹைட் என்னன்னு கேட்குறோம், ஏபிசி. இப்போ ஹைட்டுங்கிறது ஆல்டிடியூட். ஆல்டிடியூட் இந்த பாயிண்ட் வந்து மிட் பாயிண்டாக தான் இருக்கும். மிட் பாயிண்ட்னா இங்கே எவ்வளோ? இது 4, இது 4. இது ஹச்ன்னு வச்சுங்க. திஸ் ஸ்கொயர் ப்ளஸ் திஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ் ஸ்கொயர். 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் எவ்வளோ? 36 மைனஸ் 16. திஸ் √20. அதுதான் வந்து ஹச்சோட வேல்யூ. அண்டர் ரூட் ஆஃப் 20 இஸ் 2 வெளியே எடுத்தீங்கன்னா 2√5. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 16 வாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். இந்த மாதிரி மிக்சர் ஃப்ராக்ஷன் தான் என்ன பண்ணுங்க, 99 + 95 டிவைட் பை 99 எழுதலாம். மிக்சர் ஃப்ராக்ஷன் தான். வெளியில் ஒரு 99 இருக்கு, -90 உள்ள மல்டிபிள் பண்ணால் 99 ஸ்கொயர் ப்ளஸ் 99 × 99 கேன்சல் பண்ணுறீங்க. இங்கே ஒரு 95 இருக்கும். 95 - 95 கேன்சல் ஆகி 0 ஆகிடும். இது 0. இப்போ 90 ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. 9 ஸ்கொயர்டு எப்படியும் 1ல் தான் முடியும். ஸோ ஒரே ஒரு ஆன்சர் தான் நான் 1ல் முடியும். சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. An alloy contain copper in the tin 3:2. 250 gram copper is added. The alloy copper become 2 times of the tin. Okay. 3x 2x வச்சுங்க. அதில் ஒரு 250 கிராம் காப்பர் ஆட் பண்ணுறோம். கீழே 2x. இப்போ 2/1 ஆகுது. ஏன் 2/1? காப்பர் 2, tin வந்து 1 தான். ஓகே, இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 4x வரும். 4x ஈக்குவல் டு 3x + 250, x ஈக்குவல் டு 250. So x is proportionate. What is the amount in the tin alloy? 2 times of x, 2 times of 250 is 500. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் 18 வாங்க. இது எப்படி எழுதலாம்னா 1/2ங்கிறது sin 13 எழுதலாம். இதில் கொசிகன் 10ங்கிறது sin 10 எழுதியாச்சு. இது வந்து 2 cos 20ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, sin 70 is cos 20. sin 3θ ஃபார்முலா தெரியுமா? sin 3θ ஃபார்முலா இஸ் 3 sin θ - 4 sin cube θ. அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 310 எப்படி 30 எப்படி எழுதலாம்? 3 sin 10 - 4 sin cube 10 டிவைட் பை sin 10. கேன்சல் பண்ணா இங்க என்ன இருக்கும்? 3 - 4 sin square 10 -2 cos 20 எப்படி எழுதலாம்னா cos 2θ ஃபார்முலா இஸ் 1 - 2 sin square θ. 1 - 2 sin square 10ன்னு எழுதலாம். இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 3 - 4 sin square 10 -2 + 4 sin square 10. இது +4 -4 3 - 2 is 1. ஸோ நல்ல சம் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 19 வாங்க. A shopkeeper gives one item free for every purchase of 4 items. He allows 10% discount. If he wants 8% profit. Okay. Cost price 100 வைங்க. 8% ப்ராஃபிட்னா 108 வரணும். இதுதான் செல்லிங் ப்ரைஸ். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். எம்பி என்னன்னு தெரியாது. எம்பி எப்படி வச்சுக்கோங்க. 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 90%. அது இல்லாமல் 4 ஐட்டம் வாங்கினா ஒரு ஐட்டம் ஃப்ரீயா. அப்போது மொத்தமாக 5 ஐட்டம் வாங்கியிருக்கான். 5 ஐட்டம் வாங்கியிருக்கான், 4 ஐட்டம் தான் விற்றுருக்கான். ஓகே, இப்போ 5 and 4 out of 5 இப்படி போட்டிருக்காங்க. வில் கெட் இட். ஸோ ஒரு 0 கட்டு 9 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 1 9s are 9, 12. 12 மறுபடியும் கேன்சல் பண்ணால் 3. 3 × 5 × 10 150. எம்பி ஈக்குவல் டு 150. என்ன கொஸ்டின் கேட்குறான்னு பாருங்க. காஸ்ட் ப்ரைஸ் 100 வச்சுக்கோங்க. then find mark price is. mark price na 150 is equal what percentage? X% of cost price. cost price எவ்வளோ? 100. கேன்சல் பண்ணீங்கன்னா x ஈக்குவல் டு பர்சன்டேஜ் கிடைக்கும் 150%.
வேணும்னே 50% கொடுப்பான். கொஸ்டினுக்கு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க. சரியா? லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து தப்பு பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், இன் அ ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள்ஸ் இன் த ரேஷியோ 1:2:3. அப்போ 1x 2x 3x. ஸோ 6x ஈக்குவல் டு 180, x ஈக்குவல் டு 30. அப்போ அந்த ஆங்கிள் எவ்வளோ? 30, 60, 90. ஓகே, ஃபைன் தி சைடு ஆப்போசிட். இது வந்து இது ஒரு லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். a upon sin 30, ஏபிசிங்க சைட்ஸ்னு வச்சுக்கோங்க. b upon sin 60 ஈக்குவல் டு c upon sin 90. இது ரேஷியோ கேட்டா a is to b is to c கேட்டானா இங்க கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. sin 30 is to sin 60 is to sin 90. இதுதான் வந்து டைரக்ட் ஆன்சர். this 1/2 is √3/2. இது வந்து 1. ஸோ எல்லாத்தையும் 2 ஆல் மல்டிப்ளை 1 is √3 is to 2 வந்துடும். ஆன்சர் செகண்ட் ஒன். ஓகே, கொஸ்டின் 21 வாங்க. the ratio of the square of a number. ஒரு நம்பர் இருக்கு, ஸ்கொயர் பண்ணிடுங்க. அதுக்கும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி கியூப், அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி கியூப் பண்றது, கியூப் பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்றது 1. இந்த ரேஷியோ வந்து ஈக்குவல் டு 243/16807. கிராஸ் மல்டிபிள் பண்ணி திஸ் டிவைட் பை திஸ் போட்டீங்கன்னா a பவர் 5 டிவைட் பை 1ன்னு வரும். 243 டிவைட் பை 16, 243 3யோட பவர் 5. ஓகே, மேலே 3யோட பவர் இருக்கணும். ஏ கேட்குறோம் 3 பவர் 5. பவர் 5னாலும் பவர் கேன்சல், மேலே 3 இருக்கணும். ஒரே ஆன்சர் தான் 3 இருக்கு. ஸ்டாப் இட். கொஸ்டின் 22 வாங்க. Altaf sold a television of lost 2%. If he had sold it to a 10% profit, he would have fetched 12,000 more. ஒன்றும் இல்லை, காஸ்ட் ப்ரைஸ்னு வைங்க, 2% டிஸ்கவுண்ட், சரி 2% லாஸ். ஓகே, 10% ப்ராஃபிட் இருக்குன்னா 10% ப்ராஃபிட். இந்த கேப் எவ்வளோன்னு பாருங்க. இங்கே 2லேருந்து இங்கே 10 ஆயிருக்கு. அப்போ 12%. ஸோ 12%னா 12/100 ஆஃப் சிபி ஈக்குவல் டு இந்த அமௌண்ட் 12,000. போட்டிங்கன்னா 10,000 வரும். 1000 into 100, 1 lakh. 1 lakh is the answer. Find the cost. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 23. இதுக்கு மீனிங் வந்து 12.13 கிடையாது. இது வந்து 12 into 13 இருக்கும். இது வந்து 13 into 14. சிமிலர்லி லாஸ்ட் வந்து 71 into 72. இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. இது 1/12 மைனஸ் 1/13 எழுதிக்கங்க. இதுக்கு 1/13 மைனஸ் 1/14 வச்சுக்கோங்க. லாஸ்ட் 1/71 மைனஸ் 1/72 வைங்க. ஓகேவா? இது கேன்சல் ஆகிடு, எல்லாமே கேன்சல் ஆகி லெஃப்ட் வித் 1/12 ஃபர்ஸ்ட் மைனஸ் 1/72 லாஸ்ட். இதுதான் ஆன்சர். சாரி தப்பு பண்ணிட்டேன். இதே தான் 2ஆ கொடுத்துருவேன், எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருவேன். சரி, இந்த இடத்துல 24 முடிஞ்சிச்சு. இப்போ இதே லாஜிக் தான். இதே லாஜிக்கு ப்ராசஸ் தான் தப்பு கிடையாது. நான் எக்ஸை தனியாக ஒய் தனியாக போட வந்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல என்ன 24 23 மைனஸ் 24 நிற்குது. ஸோ அப்போ 1/12 மைனஸ் 1/24 தான் வந்திருக்கும். அந்த இது வந்து முன்னாடி பார்த்துக்குங்க எப்படி வந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு திஸ். மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2/24. 2 மைனஸ் 1 இஸ் 1/24. இதுதான் எக்ஸ். ஓகே, ஒய் அதே மாதிரி வாங்க. 1/36 1/72 அதுதான் வந்திருக்கும். 36 மைனஸ் 1/72 வரும். மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலே 2 கீழே 72. ஸோ 2 மைனஸ் 1 இஸ் 1/72. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா x இஸ் 1/24, y இஸ் 1/72. 72 மேலே போயிடும். 72/24 இஸ் 3. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 24. தயவு செய்து அதெல்லாம் அட்டன் பண்ணிடாதீங்க. பட் போடுறேன் 24 போடுறேன். 25 அதுக்குள்ள முடிச்சுட்டு வந்துடுறேன். A man cycles from P to Q, a distance of 30 km, 2 hours 48 minutes போகிறோம். P is the 18 km, then uphill Q. ரோடு வந்து Pல வந்திருக்கோம். அதில் வந்து Pலேருந்து ஒரு அப்ஹில் ஒரு 18 கிலோமீட்டர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்ஹில் போகிறான், Q வருது. இப்படி தான் போகிறோம். வாட் இஸ் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி அப்ஹில் எவ்வளோன்னு கேட்குறோம். சரியா? ரொம்ப சிம்பிள். 18 கிலோமீட்டர் என்ன ஸ்பீடில் போகிறாங்க? 15 கிலோமீட்டர் per hourல போகிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டைம் எவ்வளோன்னு ஆகுதுன்னு பார்த்துங்க. 18/15. மிச்சம் எத்தனை கிலோமீட்டருக்கு? மொத்தம் 30 கிலோமீட்டர். இதில் 18 இங்கே போயிடுச்சுன்னா மிச்சம் 12 கிலோமீட்டருக்கு. எக்ஸ் ஸ்பீடு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுதான் கொஸ்டின். ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். ஸ்பீடு வந்து டைம். டோட்டல் டைம் எவ்வளோ? 2 hours 48 minutes ஆகுது. 2 +
48 divided by 16 போட்டுங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times of, sorry, 4, 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 times 5 times. ஓகே, 4/5. இப்போ கிராஸ் பண்ணிட்டோம்னா 14/5 இங்கே வரும். இது வந்து 6/5 வரும். 6/5 அங்கே போயிடுச்சுன்னா 14/5 minus 6/5. சப்ராக்ட் பண்ண 8/5. ஸோ 12/x equal to 8/5. கேன்சல் பண்ணினா 3 times of 4, 2 times of 4, 15/2 வரும். 7.5 ஸ்பீடு. இது 7.5, நாட் 75. ஓகே, ஸோ இதுதான் நார்மல் கொஸ்டின் தான், நார்மல் கால்குலேஷன் தான். கண்டிப்பாக 25th போடலாம். தயவுசெய்து 24th கொஸ்டின்லாம் போட்டுறாதீங்க. தொட்டிங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஓகே, அஃப்கோர்ஸ் டயர் டூலாம் மிஸ் பண்ணக்கூடாது. டயர் டூலாம் மிச்சம் 30 கொஸ்டின் தான். 25 கொஸ்டின் டக்கு டக்குன்னு போட்டு இந்த மாதிரி கொஸ்டின் மைண்டே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். சரியாவாங்க? ஓகே, இந்த ஆர்டிகல் வாங்குறேன். ஏஎன்பி 25% and 12% வந்து 12.5% காஸ்ட் ப்ரைஸ் ரெஸ்பெக்டிவ்லி மார்க் பண்ணியிருக்கான். ஓகே, இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏ இஸ் ஏ, சிபி ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுங்க, 1 மைனஸ் போட்டுங்க. 99 plus 1 is 100. 100 upon 99, 900. ஏன்னா பர்சன்டேஜ்னால 100 போட்டேன் கீழே. 1 மைனஸ் போட்டுங்க. ஏன் 1 மைனஸ் போட்டால் லெஸ் தேன் கொடுத்ததுனால. இது மோர் தேன் கொடுத்தா 1 ப்ளஸ் போட்டிருக்கோம். சரியா? இது போட்டிங்கன்னா யூ வில் கெட் 8/9 ஆஃப் சிபி பி. நான் என்ன பண்ணுறேன், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி, அதாவது வந்து இந்த 9 கேன்சல் ஆகிறதுக்காக 900 வைக்கிறேன். இங்கே 900 வச்சுன்னா 900 கேன்சல் ஆகி இங்கே 800 வருது. சிபிஏ இஸ் 800. நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, கடைசியாக மாற்றிக்க போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். ஸோ 800ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். இதில் வந்து 900ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். ஏவுக்கு இது பி. ஏவில் 25% எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான். 125/100. இங்கே ஏ, இது பி. 125/100 800. இதுதான் அவனுடைய காஸ்ட் ப்ரைஸ், சரி மார்க் ப்ரைஸ். இந்த மார்க் ப்ரைஸில் என்ன பண்ண போகிறோம், இஸ் கிவிங் 15% டிஸ்கவுண்ட் தான். அப்போது 85% விற்றுருப்பான்னு அர்த்தம். அப்போ இதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ 8 into 125 is 1000. நான் வச்சுங்க 8 into 125 is 1000. மேலே ஒரு 1000 வரப்போகுது. இங்கே ஒரு 2 0. 1000ல் வந்து 3 0. ஸோ இங்கே 4 0 கேன்சல் ஆகி ஒரு 0 மட்டும் தான் இருக்கும். 850. இங்கே மேலே 5 0 வரப்போது, கீழே 4 0 கேன்சல் ஆகி 850 தான் அதனுடைய செல்லிங் ப்ரைஸ். அதே மாதிரி இங்கே வாங்க, இதனோட செல்லிங் ப்ரைஸ் என்ன, 900 வச்சுருக்கான். 10% வந்து 12.5%. அப்போ 112.5/100 இதுதான் அவனுடைய மார்க் ப்ரைஸ். அதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 90/100. ஓகே, ஸோ 1125ங்கிறது 125ஓட 9 டைம்ஸ். 125ஓட 9 டைம்ஸ் நம்ம வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து 9 டைம்ஸ் ஆஃப் திஸ், 8 டைம்ஸ் ஆஃப் திஸ். இங்கே 2 0 கட்டு. இப்போ 9 into 9 into 9 729. ஒரு 0 இருக்கனால 720. 8 ஆல் டிவைட் பண்ணுங்க. 9 times of 8 is 72. ரிமைனிங் ஒன்றும் இல்லை. 90ல் 1 times of 9 8. ரிமைனிங் 10ல் 1 times of this 25. இதுதான் எஸ்பி ஆஃப் செகண்ட் ஒன். 911.25. இது 850. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே ஆட் பண்ண எவ்வளோ இருந்தது, 850 ஆட் பண்ணிங்க 61.25. இது வந்து 176. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா, நம்ம காஸ்ட் ப்ரைஸ் இது ரெண்டும் எடுத்திருக்கோம் 1700. அப்போ 761.25 வந்திருக்கு. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 61.25. எந்த ப்ராஃபிட்டு, நாம் எடுத்துக்கிட்ட ப்ராஃபிட்டு, அவன் ப்ராஃபிட் கொடுக்குறான், அதுதான் வந்து கொஷின். அதனால் இந்த மாதிரி கொஷினில் நானே ஒரு ப்ராஃபிட் எடுத்து கண்டுபிடிச்ச ப்ராஃபிட்டை வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்தது மேலே வச்சுக்கோங்க, அவங்க கொடுத்ததுக்கு கீழே வைங்க. 11.25. ஓகே, ஈக்குவல் டு என்ன கொஸ்டின் கேட்குறான்னு பாருங்க. சம் ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ஏ அண்ட் பி. நீங்கள் கண்டுபிடிச்சது காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் திஸ் 1700. நீங்கள் கண்டுபிடிச்சது மேலே போடுங்க. ஒரிஜினலாக வந்து கீழே வச்சுங்க, தட் இஸ் எக்ஸ். அதான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா?
இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா நான் முன்னாடி சொன்னேன் 75 25 வந்தால் மேலே கீழே 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க ஈஸியாக இருக்கும். 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 4 × 25 is 100. 100ல் 2 ஜீரோ அந்த பாயிண்ட் போயிடும். ஸோ அதனால பாயிண்ட் இல்லை, எக்ஸாக்டாக ஹோல் நம்பர் வரும். கேரிஸ் 1. 1 × 4 is 4. 4 + 1 is 5. 4 × 6 is 25. மேலே 245. கீழே அதே மாதிரி தான். 4 × 25 is 100. அந்த பாயிண்ட் ஜீரோ கேன்சல் ஆகிடும். கேரிஸ் 1. 4 × 0 is 0. 0 + 1 is 1. 4 × 4 41 equal to 1700 divided by x. இது வந்து 7ஆல் டிவைட் ஆகுமா? 7ஆல் டிவைட் ஆகும். 3 7s are 21, remaining 35 5 difference. இது 7ஆல், இது 21ஓட ஸ்கொயர் இது, அதனால 7ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். 6 7s of 42, remaining 21ல் 3 7s. மறுபடியும் 7ஆல் டிவைட் ஆகும். எவ்வளோ? 5 7s are 9 7s. 5 இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 3 7s, 3 5s are 20 34. So 9 × 34 தான் x. 340 into 9. 0, 9 4 are 36, carry 6, 3, 27, 27 plus this 3600. இதெல்லாம் தொட்டீங்க அவ்வளோதான். நான் அதாவது 24th கொஸ்டினாக வச்சுருக்கோம். பெட்டர் இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன மாதிரி 25th போயிட்டு 24 டைம் இருந்தா, இந்த டைம் இருந்தாங்கன்னா உங்களை நான் ஏமாத்துற வேலை அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. சரியா? ஃபைன். ஸோ பெட்டர் யூ கேன் லீவ் திஸ் கொஸ்டின். ஓகே, பட் ப்ராசஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் ப்ராசஸ். இன்னொரு டைம் பாருங்க, வில் கெட் இட். ஓகே, இதே மாதிரி கொஞ்சம் முக்கியமான அங்கங்கே மிஸ் ஆன டாபிக்லாம் அடுத்த டெஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். டெஸ்ட் எழுதிட்டு வந்து பாருங்க. சரி, வில் மீட் இன் நெக்ஸ்ட் டெஸ்ட். பை.